கொண்டு போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து எல்லாரும் பாடுங்களேன், எல்லாம் பாடலாமே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. எல்லாரும் கையில தட்டி அம்மே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சந்துனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சந்துனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை ஜெயிக்க தேவன் சோதனைகளை சாகிப்போல் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சாகிப்போல் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சோர்ந்து போவாதீங்க, பயப்படாதே, நான் உனக்கு முன்பதாக கடந்து போகிறேன். அவர் முன்பதாக கோணலானவைகளை சபைப்படுத்துகிற தேவன். இரண்டாவதாக எஸ்யா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். மேய்ப்பனைப் போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தன் புயத்தினால் என்ன பண்ணுவாராம், சேர்த்து சேர்த்து தமது மடியிலே சுமந்து, தன் மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னப்பட்ட வார்த்தை, அவர் நமக்கு முன்பதாக நடந்து போகிறார். இரண்டாவது, அவர் மெதுவாய் நடத்துகிற தேவன். கர்த்தர் இந்த மாதம் முழுதுமாய், இந்த வருஷம் முழுதுமாய் கர்த்தர் நம்மளை மெதுவாய் நடத்துவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி நான் என்ன பண்ணுவேன், ஏந்தி சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா. அவர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்தினது போல அவர் மெதுவாய் உங்களை நடத்துவார். அவர் ஆலோசனையின்படி நம்மளை நடத்துவார். அவர் கிருபையின்படி நம்மளை நடத்துகிற தேவன். அவர் நம்மளை மெதுவாய் நடத்துகிறார். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம்
1வது வசனத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன்னை உருவாக்கினவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி உன்னை அழைத்தேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நான் உன்னை மெதுவாய் நடத்துவேன், நான் உனக்கு முன்பதாய் கடந்து நடத்துவேன், பயப்படாதே. 2வது நான் உன்னை என்ன பண்ணுவானா, மெதுவாய் நடத்துவான். அவன் நம்மளை மெதுவாய் நடத்துவார். நம் பலவீனங்களை பார்த்து, நொறுகுண்ட இருதயத்தை பார்த்து, மகளே நீ பயப்படாதே, நான் உன்னை நடத்துகிறேன். ஆறு தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மெதுவாய் நடத்துவேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுதில்லை. அக்கினி உன்மேல் புரளாது. அக்கினி ஜுவால் என்ன பண்ண, அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்பாய், நீ வேகாது இருப்பாய். ஏன் சொன்னால் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன், அவன் நம்மளை மெதுவாய் நடத்துவார். நம் பாதம் கல் இடராதபடி, நாம் தடிக்கு விழும்போதெல்லாம் அவன் நம்மளை தேற்றுகிற தேவன், அவர் நம்மளை தேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். சோர்ந்து போய் வரும்போதெல்லாம் அவளை நான் தட்டி நம்மளை எழுப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவது முன்பதாக நடத்துகிறார், 2வது மெதுவாய் நடத்துகிறார். நான் முடிக்கிறேன், இன்னும் 2-3 நிமிஷத்தில் நான் முடிக்கணும். 3வது ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றுவான். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றுவை போல இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் முன்பதாக நடத்துகிற தேவன், 2வது மெதுவாய் நடத்துகிற தேவன், 3வது நித்தமும் நம்மளை நடத்துகிற தேவன். என்னால நம்மளை நடத்துவார். ஒரு நாள் நம்மளை கைவிடாதபடி நம்மளை கரம் பிடித்து அவர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் நம் ஆத்துமாவை என்ன பண்ணுவாராம், தேற்றுவார். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தால பொல்லாப்புக்கு போய் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவர். மரண இருள் வரும், ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் அல்லவா, பயப்படாதே, நான் உனக்கு முன்பதாக கடந்து போகிறேன், நான் உன்னை மெதுவாய் நடத்துகிறேன், உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை நான் திருப்தியாய் நடத்துகிற தேவன். அவர் நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன். வரும் யுத்தங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் வரும், ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், வாசலுக்குள்ளே நுழைந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன். 8வது வசனத்தை வாசிப்போம். அதில் 8வது வசனம், அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, அல்லேலூயா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை நம் பின்னால் என்ன பண்ணுமா, காக்கும். நீதி நமக்கு முன்பதாக கடந்து போகும். நித்தமும் நம்மளை நடத்துகிற தேவன். எதற்கு பயப்படணும்? நம் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். நீ உட்கார்ந்து இருக்கிறதையும் எழுதிருக்கிறதையும் தேவன் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிற தேவன். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, அவர் நித்தமும் நம்மளை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே தன் ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துகிற தேவன், நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன். 9வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். நீ கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? ஏன் பயப்பட வேண்டும்? நான் உன் கூட இருக்கிறேன். அவர் நித்தம் நம்மோடு கூட இருந்து ஒரு செழிப்பான வாசலுக்குள்ளே நுழைந்து மேய்ச்சலை கண்டடைய போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நிறைய வாசனை இருந்தது, டைம் இல்லை, நான் முடிக்கிறேன். அப்போ முதலாவது தேவனுடைய வாசலுக்குள்ளே நுழைய வேண்டும் சொல்லலாம். 2 காரியம். 1வது
உத்தமனாயிரு. இரண்டாவது, தன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள். அது வாசலுக்குள்ளே நுழைகிறது தகுதி. உள்ளே நுழைஞ்ச பிறகு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், நம்ம யாரும் பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு முன்பதாக நடந்து போகிறார், அவர் மெதுவாய் நடத்துகிறார். மூன்றாவது, நித்தமும் நடத்துகிறார். அப்படியே கண்களை மூடலாமா? அப்படியே கண்களை மூடலாம். நீங்க ஒப்பு கொடுப்போம். எதற்கும் பயப்படாதீங்க. அப்படி எல்லாம் எழுந்து நிற்போம். அப்படி எல்லாம் எழுந்து நிற்போம். யாரெல்லாம் சொல்லுவீங்க, ஆண்டவரே ஐயா நான் இந்த ஆலயத்துக்கு வரும்போது பயந்துன்னு தான் வந்தேன், எப்படி இதெல்லாம் நடக்க போது நான் பயந்துருந்தேன். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை நீங்க கொடுத்துருக்கீங்களப்பா. அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். அவர் புல்லுள்ள இடங்களிலே ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்துகிற தேவன். எங்களோடு கூட இறங்கி வாங்கப்பா. நான் உத்தமனாய் இருக்க எனக்கு கிருபையை கொடுங்க. என் இருதயத்தை நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள தேவன் கிருபை தாங்கப்பா. எங்களோடு கூட பேசும் அப்பா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை தீரைச்சியை தருவா. எல்லாம் பாடுமே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை தீரைச்சியை தருவா. உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை இறைச்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை இறைச்சி தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். 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 துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை அவர் கைவிடாத தேவன். சொல்லில் நடுவில் முகத்தடி விரலினை போங்கே சொல்லை நடனித்து திருமையினும் திருமையினும் அதிலை பாடிவார். உன்னை சுற்றில் உன்னை உயர்த்தி பாடிவார். திருமையினும் அதிலை பாடிவார். உன்னை சுற்றில் உன்னை உயர்த்தி உன்னை நீந்தமும்
சொன்னதிலும் சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் சொன்னதிலும் அதிகம் செய்கிற தேவன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். முகத்தடி விரல் நீக்கி போக்கே நீப சொல்லி நடுவில் நீக்கே நுகத்தடி விரலினை போக்கி நீப சொல்லை நடுவில் நீக்கி கிருபையினும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலும் உயர்த்தி பணிவார். கிருபையினும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார்.